அனைவருக்கும் வணக்கம். கிட்னிக்கான ஆசன பயிற்சி நம்ம பார்த்தோம். அதற்கான ஒரு எளிமையான ஒரு முத்ரா பயிற்சி. ஏன்னா கிட்னியை பற்றி நம்ம நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கிட்டு தான் வரீங்க. சர்க்கரை நோயாளிகள், இரத்த அழுத்தம் உள்ளவர்கள், இதய நோய் உள்ளவர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதை வயதானவர்கள் கூட வீட்டில் இருந்தபடியே எளிமையாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முத்திரை பயிற்சி தான் இந்த முத்திரை பயிற்சி. இதற்கு வாத முத்ரா என்று பெயர். இப்போ நம்ம அந்த பயிற்சி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு சமதளமான இடத்துல ஒரு தரை விரிப்பு போட்டுக்குங்க. சம்மணம் போட்டு உட்காந்துக்கலாம். உங்களுக்கு எப்படி சௌகரியமோ சுகமாக உட்காந்துக்கலாம். வயசானவங்க சம்மணம் போட்டு உட்கார முடியல அப்படின்னாக்க ஒரு சுவத்தில் சாஞ்சு உட்காந்துக்கலாம். காலை நீட்டி போட்டு கூட உட்காந்துக்கலாம். ஒரு சேர் போட்டு கூட, மரச்சேர் போட்டு உட்காந்தா ரொம்ப நல்லது. தண்டுவடை நேராக இருக்கணும், கழுத்து நேராக இருக்கணும், தலைப்பகுதி நேராக இருக்கணுங்க. இப்போ நம்ம கைகளை இப்படி மேல் நோக்கி வச்சுக்கிறோம். சுண்டு விரலையும் மோதிர விரலையும் உள்ளங்கையை தொடுற மாதிரி டச் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் கட்டை விரலை கொண்டுட்டு அதுக்கு மேலே வச்சுக்கிறோம். நடு விரலும் ஆள்காட்டி விரலும் நேராக நீட்டிக்கிட்டு இருக்கு. அதே போல் இடது கையிலையும் அந்த ஒரு நிலைமையில் வச்சுக்கலாம். இதுக்கு பேர் வாத முத்ரா. இந்த முத்ரா இப்படியே வச்சுக்கிறோம். குறைந்தது 5 நிமிடமாச்சும் நம்ம ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 5 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணோம். காலையில் ஒரு வேளை, மதியம் ஒரு வேளை, மாலையில் ஒரு வேளை பண்ணலாம். 5 வேளை செஞ்சால் சிறப்பு. ஆனால் இந்த முத்ரா பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, வெறும் வயிற்றில் செஞ்சாக்க மிகுந்த பலனை கொடுக்கும். இப்படி வச்சுட்டு கண்ணை மூடி உட்காந்துக்கிறோம். ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு கைகளை ஒன்றாக இணைச்சி நல்லா அதிகமாக உஷ்ணப்படுத்தி முகத்தோடு மூடி வச்சுக்கிறோம். கண்களை மிக மெதுவாக திறந்து உள்ளங்கையை உள்பக்கமாக அப்படியே பார்த்தவாறு கைகளை கீழே இறக்கிக்கிறோம். வாதமுத்ரான்னா என்ன, வாதமுத்ரா எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம். இந்த முத்ராவை பொறுத்த வரைக்கும் கிட்னியின் நண்பன். நீங்கள் இதெல்லாம் என்ன இந்த முத்ரா சொல்கிறாரு, அந்த முத்ரா சொல்கிறாரு அப்படி யோசிக்காதீங்க. நான் அனுபவத்தில் இதை ப்ராக்டிஸ் பண்ணி மற்றவங்க அதனுடைய பலனை அனுபவித்ததை நான் அறிந்து அதுக்கப்புறம் தான் இந்த முத்ராவை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த முத்ரா பயிற்சியில் நீங்கள் ஈடுபடுத்திங்க. உங்களுடைய சிறுநீரகங்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். சிறுநீரக செயல்பாடுகளுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். சிறுநீரக தொட்டிலிருந்து, சிறுநீரக நோய் தொட்டிலிருந்து காப்பாற்றுறதுக்கு உதவி செய்யக்கூடிய இந்த வாத முத்ராவை அனைவரும் பழகுங்க, பயன்பெறுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். உங்கள் யோகி சிவானந்தம். வாழ்க நலமுடன். வணக்கம்.